நல்ல வேலையாக அன்னைக்கு வந்துட்டு அதுவரையில வக்கீலே வராம இருந்த விஜயலட்சுமி தரப்பு அன்னைக்கு அவங்க வக்கீல் வந்துட்டாரு, இல்லைன்னா கேஸ் டிஸ்மிஸ் ஆயிருக்கும். அப்போ மியூச்சுவலி பெனிஃபிஷியல் ரெண்டு பேருக்கும் பரஸ்பர உதவின்ற முறையில இன்னைக்கு விஜய் இத சீமானும் திமுக தலைவர் ஸ்டாலினும் ஏதாவது ஒரு உடன்படிக்கையில கையெழுத்து போட்டிருக்காங்க போல இருக்கு. அதனாலதான் திரும்ப திரும்ப வந்து சீமான் வந்து விஜய் கட்சியினர் மீதும் விஜய் மீதும் தனிப்பட்ட முறையில காழ்ப்புணர்ச்சியில நிறைய பேசுறாரு. அதுல ஒன்னும் சப்ஸ்டன்ஸ் இல்ல. சினிமா ஃபீல்ட்ல இருந்து ஏன் வரக்கூடாது? எம்ஜிஆர் வரலையா? இல்ல ஜெயலலிதா வரலையா? கருணாநிதியும் சினி ஃபீல்ட்ல இருந்து வந்தவர் தானே. அண்ணாதுரையும் வேலைக்காரிக்கு திரைக்கதை வசனம் எழுதினவர் தானே. சோ தமிழ்நாட்டுல வந்து சினிமால இருந்து அரசியல்ல வந்து ஜொலித்தவர்கள். விஜயகாந்த் வரல, எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு. அதனால இது வந்து ஏதோ விஜய் தான் முதல் முறையாக சினிமா துறையில இருந்து ரெண்டாவதுங்க, சினிமா துறை என்பது அது ஒரு ப்ரொஃபஷனலுங்க. டாக்டரா இருக்கவங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னா அது எப்படி ஏத்துக்கொள்வீங்களா? இல்ல இன்ஜினியரா இருக்கிறவங்க எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னா ஒத்துக்குவீங்களா? அதனால இதெல்லாம் வந்து அப்சர்ட். அதாவது இது ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதமா தான் இருக்கு. அவருடைய அரசியல் விமர்சனம் பண்ணுங்க. அதாவது அவர் ஆட்சியில வரல, விஜய் இன்னும் அதிகாரத்துக்கு வரல. ஆனாலும் அவர் கட்சி சொல்ற கொள்கைகள், அவர் எடுக்கிற நிலைப்பாடுகளை விமர்சனத்துக்கு உள்ளாக்குங்க, தப்பே கிடையாது. ஆனா சினிமாக்கார ரசிகர் கூட்டம் அப்படி இப்படி எல்லாம் பேசுறதெல்லாம், முதல்ல இவர் எங்க இருந்து வந்தாரு? சீமான் எங்க இருந்து வந்தாரு? நேர அரசியல் வந்து குதிச்சாரா? அவரு ஒரு சினிமா டைரக்டரு. இப்ப கூட இந்த 3 படம் நடிச்சாருங்க. அதனால இதெல்லாம் வந்து அபத்தமான பிதற்றலா தான் பாக்குறேன்.